சூப்பரின் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். டெங்கு மற்றும் சிக்குன்குனியா பரவலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை விழிப்புணர்வு ஆட்டோ பிரச்சாரம். மாநிலம் முழுவதும் கிராமங்கள் வரை இந்த பிரச்சாரம் நடைபெறவுள்ளது. பெண்கள் பாதுகாப்பு பிரச்சனையில் திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. 3 வயது சிறுமி முதல் 70 வயது மூதாட்டி வரை பெண்களுக்கு தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லை. தேசிய மகளிரணி தலைவி வானதி சீனிவாசன் குற்றச்சாட்டு. மறைந்த முன்னாள் இந்திய துணை பிரதமர் தியாகி பாபு ஜெகஜீவன் ராமின் நினைவு நாள். புதுச்சேரி அரசு சார்பில் அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். டெங்கு மற்றும் சிக்குன்குனியா விழிப்புணர்வு பிரச்சார ஆட்டோ வாகனங்களை சுகாதாரத்துறை இயக்குனர் செவ்வேல் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் டெங்கு மற்றும் சிக்குன்குனியா விழிப்புணர்வு பிரச்சார ஆட்டோ வாகனங்கள் மூலம் புதுச்சேரியில் உள்ள அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையம், சமுதாய நலவழி மையங்கள் மற்றும் நகர சுகாதார மையங்கள் உள்ள கிராமங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உள்ள சுகாதார இயக்குநரக வளாகத்தில் டெங்கு மற்றும் சிக்குன்குனியா விழிப்புணர்வு பிரச்சார ஆட்டோ வாகனங்களை சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இயக்குனர் டாக்டர் செவ்வேல் கொடியசைத்து துவக்கி வைத்தார். துணை இயக்குனர் செய்தி, கல்வி மற்றும் தொடர்பு பிரிவு டாக்டர் ரகுநாதன் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்தார். இந்த நிகழ்ச்சியின் போது துணை இயக்குனர் பொது சுகாதாரம் டாக்டர் சமி முனிசா பேகம், துணை இயக்குனர் தடுப்பூசி பிரிவு டாக்டர் உமாசங்கர், உதவி இயக்குனர் தேசிய கொசு மற்றும் பூச்சிகளால் பரவும் நோய் தடுப்பு பிரிவு டாக்டர் முருகன் மற்றும் மலேரியா தொழில்நுட்ப பிரிவு அலுவலர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மழைக்காலம் தொடங்க உள்ள நிலையில் பொதுமக்கள் தங்கள் வீடுகளிலும் சுற்றுப்புறங்களிலும் டெங்கு காய்ச்சல் பரவுவதை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சுகாதாரத்துறை இயக்குனர் கேட்டுக்கொண்டுள்ளார். பெண்கள் பாதுகாப்பு பிரச்சனையில் திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் எந்த வித்தியாசமும் இல்லை என்றும் 3 வயது சிறுமி முதல் 70 வயது மூதாட்டி வரை பெண்களுக்கு தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லை என்று தேசிய மகளிரணி தலைவி வானதி சீனிவாசன் குற்றஞ்சாட்டியுள்ளார். பாரதிய ஜனசங்க நிறுவனர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி பிறந்த தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி பாஜக சார்பில் அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தும் நிகழ்வு பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட தேசிய மகளிரணி தலைவி வானதி சீனிவாசன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், புதுச்சேரியில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டு 2 மாதங்கள் ஆன நிலையில் இலாக்கா ஒதுக்குவதில் தாமதம் மற்றும் சபாநாயகர் தேர்வு செய்வது சம்பந்தமாக கட்சியின் மேலிடம் தொடர்ந்து பேசி வருகிறது என்றும், இருப்பினும் இந்த கேள்விகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பதிலளிப்பார் என தெரிவித்தார். எதிர்க்கட்சியாக இருந்து கொண்டு நாராயணசாமி என்ன வேலை செய்ய முடியுமோ அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம் என்று குற்றஞ்சாட்டினார். தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் திமுக ஆட்சியில் நடந்தது போன்று தாவேகா ஆட்சியிலும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்றும், மாற்றம் கொண்டு வரப் போகின்றோம் என்று சொன்னவர்கள் 2 மாத காலத்தில் ஒரு மாற்றமும் கொண்டு வரவில்லை. சிங்கப்பெண் படைக்கு சீருடைதான் மாற்றப்பட்டுள்ளது என்று விமர்சித்தார். பெண்கள் பாதுகாப்பில் கடந்த திமுக அரசுக்கும் தற்போதைய தாவேகா அரசுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. 3 வயது சிறுமி முதல் 70 வயது மூதாட்டி வரை பெண்களுக்கான எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை. பெரும்பான்மை கிடைக்காத ஒரு அரசு ஆட்சியை தக்க வைத்து கொள்ள மற்ற கட்சியில் நடக்கும் குழப்பங்களை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வதாக குற்றஞ்சாட்டிய வானதி சீனிவாசன், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் குறுகிய காலத்தில் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைகிறார்கள். அப்படியானால் அவர்களுடைய அழுத்தமும் ஆதரவும் இல்லை என்றால் இதுபோன்று நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்றும், புதிய அரசாங்கம் குதிரை பேரத்தில் வேகமாக செயல்படுகிறது என்று விமர்சித்தார். மேகதாது விவகாரத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் மாநில உரிமைகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதுதான் பாஜகவின் நிலைப்பாடு என்று கூறிய அவர், தமிழகத்தின் அனுமதி இல்லாமல் மேகதாதுவில் கர்நாடகா அணை கட்ட முடியாது என்று மத்திய அரசு தெளிவாக தெரிவித்த நிலையில் கூட்டணியில் இருந்து கொண்டு கர்நாடக முதல்வருடன் தமிழக முதல்வர் பேசுவதற்கு என்ன தடையாக இருக்கிறது என்று கேள்வி எழுப்பினார். திமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணியில் இருந்த நிலையில் தற்போது ஆட்சி அதிகாரத்தில் காங்கிரஸ் பங்கு வகிக்கிறது. இதேபோன்ற சூழ்நிலையில் தமிழகத்தின் மீது அவர்களுக்கு அக்கறை இல்லை. இரு மாநில அரசுகளும் நீதிமன்ற தீர்ப்பை மதிக்க வேண்டும். மக்கள் தங்களுக்கு வாக்களித்து விட்டார்கள், ஆட்சி அமைத்து விட்டோம் என்று நீதிமன்ற தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும்,
கர்நாடக காங்கிரஸ் அரசு மீது மக்களுக்கு வெறுப்பு ஏற்பட்டுள்ளது, ஊழல் அதிகரித்துள்ளது. இதையெல்லாம் மூடிமறைப்பதற்காக மேகதாது பிரச்சனையை கையில் எடுப்பதாகவும் வானதி சீனிவாசன் குற்றஞ்சாட்டினார். மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் தலையிடுவதற்கும் ஆளுநருக்கு அதிகாரம் உண்டு. ஆட்சி நிர்வாகத்தில் ஆளுநர் தலையிடவில்லை. நதிகள் சீரமைப்பு என்பதில் அனைவருடைய பங்களிப்பும் உள்ளது. மாநில அரசு இதனை ஆக்கப்பூர்வமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மக்கள் பிரச்சனைகளில் ஆளும் தாவேகா அரசு பாராமுகமாக இருந்தால் மிகப்பெரிய போராட்டத்தை பாஜக நடத்தும் என்று தெரிவித்த வானதி சீனிவாசன், பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவித்தார்கள். ஆனால் சொன்னபடி செய்யவில்லை. ஒரு அரசியல் கட்சி வாக்குறுதி கொடுக்கும் போது அதை நிறைவேற்றக்கூடிய சாத்தியக்கூறுகள் உள்ளனவா என்பதனை தெரிந்துதான் வாக்குறுதி கொடுக்க வேண்டும் என்று நீதிமன்றமே கூறியுள்ளது. இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றார். முதலமைச்சர் விஜய் பேசுவது உண்மையைத்தான் பேசுகிறாரா அல்லது சினிமா வசனங்களை பேசுகிறாரா என்ற சந்தேகம் எழுவதாக தெரிவித்த வானதி சீனிவாசன், அரசு வழக்கறிஞர் நியமனத்திற்கு தாவேகாவினர் நேரடியாகவே பணம் கேட்டு இருக்கிறார்கள் என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். பணத்தை பெற்றுக்கொண்டு வழக்கறிஞர்களை நியமித்தால் இவர்கள் எப்படி அரசாங்க சொத்தை பாதுகாப்பார்கள் என்று கேள்வி எழுப்பினார் வானதி சீனிவாசன். மறைந்த முன்னாள் இந்திய துணை பிரதமர் தியாகி பாபு ஜெகஜீவன் ராமின் நினைவு நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு புதுச்சேரி அரசு சார்பில் அமைச்சர்கள் VP சிவக்கொழுந்து, ராஜவேலு ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மறைந்த முன்னாள் இந்திய துணை பிரதமர் தியாகி பாபு ஜெகஜீவன் ராமின் நினைவு நாள் விழா புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி லாஸ்பேட்டை ஏர்போர்ட் சாலையில் தாகூர் கலைக்கல்லூரி பின்புற நுழைவுவாயில் அருகில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு அமைச்சர்கள் VP சிவக்கொழுந்து மற்றும் ராஜவேலு ஆகியோர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குனர் சுரேஷ் ராஜ் மற்றும் NR காங்கிரஸ் நிர்வாகிகள், மகளிர் அமைப்பினர், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். தென்னிந்திய பத்திரிகையாளர் யூனியன் சார்பில் சென்னையில் நடைபெற்ற போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு கிரிக்கெட் போட்டியில் முதல் சுற்றில் புதுச்சேரி கிளை சார்பில் பாண்டி வாரியர்ஸ் அணி கலந்து கொண்டு ராஜ் CC அணியை வென்றதை அடுத்து முதல் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. தென்னிந்திய பத்திரிகையாளர் யூனியன் சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு கிரிக்கெட் போட்டி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள நியூ கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது. இதில் ஆண்கள் பிரிவில் பல்வேறு தொலைக்காட்சி அணிகள் என மொத்தம் 32 அணிகளும் 2 பெண்கள் அணிகளும் கலந்து கொண்டன. முதல் சுற்றில் தென்னிந்திய பத்திரிகையாளர் யூனியன் புதுச்சேரி கிளை அணியான பாண்டி வாரியர் அணியும் சென்னை ராஜ் CC அணியும் மோதின. 8 ஓவர் கொண்ட இந்த நாக் அவுட் சுற்று போட்டியில் டாஸ் வென்ற பாண்டி வாரியர்ஸ் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. தொடர்ந்து முதலில் பேட்டிங் செய்த ராஜ் CC அணி 8 ஓவர்கள் முடிவில் 2 விக்கெட்டுகளை இழந்து 83 ரன்கள் எடுத்தது. பின்னர் 84 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய பாண்டி வாரியர்ஸ் அணி ஆரம்பம் முதலே அதிரடியாக விளையாடி 7 ஓவர்கள் முடிவில் 4 விக்கெட் இழப்பிற்கு 85 ரன்கள் எடுத்து வெற்றி வாகை சூடியது. பாண்டி வாரியர்ஸ் அணி சார்பில் கேமராமேன் ஞானவேல் 32 ரன்கள் எடுத்து ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து 2ஆம் சுற்றுக்கு முன்னேறிய பாண்டி வாரியர்ஸ் அணி வருகிற சனிக்கிழமை நடைபெறும் போட்டியில் விளையாட உள்ளது. நீட் தேர்வில் சாதனை படைத்தும் போதிய பொருளாதார வசதி இல்லாததால் மருத்துவக் கல்லூரியில் சேர முடியாமல் தவித்த 2 மாணவர்களுக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் MLA நிதி உதவி வழங்கினார். வறுமை கல்வியை முடக்கலாம், ஆனால் விடாமுயற்சியை அல்ல. நீட் தேர்வில் சாதனை படைத்தும் போதிய பொருளாதார வசதி இல்லாததால் மருத்துவக் கல்லூரியில் சேர முடியாமல் தவித்தார்கள் புதுச்சேரி கோர்க்காடு பழங்குடியின மாணவி சித்ரா மற்றும் கரிக்கலாம்பாக்கம் மாணவர் ராஜகுரு. இந்த சூழ்நிலையை அறிந்த கணமே மாணவியின் இல்லத்திற்கே நேரில் விரைந்தார் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள். கல்லூரி படிப்பிற்காக 1.50 லட்சத்திற்கான காசோலையை நேரடியாக வழங்கி பொருளாதார சுமை குறித்து எவ்வித கவலையும் கொள்ளாமல் நன்றாக படித்து மருத்துவர் ஆக வேண்டும் என உருகி வாழ்த்தினார். புதுச்சேரி முருங்கப்பாக்கம் கடலூர் மெயின் சாலையில் ஏற்பட்ட கோர விபத்தில் கல்லூரி பேருந்து அடியில் 2 சக்கர வாகனம் சிக்கியது. புதுச்சேரி முருங்கப்பாக்கம் கடலூர் மெயின் சாலையில் இன்று திங்கட்கிழமை அதிகாலை சுமார் 5 மணி அளவில் சாலை விபத்து ஏற்பட்டது. கல்லூரி பேருந்து மற்றும் 2 சக்கர வாகனம் மோதியதில் 2 சக்கர வாகனம் பேருந்தின் அடியில் சிக்கியதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது.
விபத்தில் சிக்கிய பெண்ணை அப்பகுதி பொதுமக்கள் விரைந்து மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். தகவல் அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். விபத்திற்கான காரணம் மற்றும் மேலதிக விவரங்கள் குறித்து தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அம்மன் கோயில் வீதியில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட உருளையன்பேட்டை வார்டு பகுதியில் உள்ள அம்மன் கோயில் வீதியில் சிதிலமடைந்த பழைய சிமெண்ட் சாலையை அகற்றி புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுறம் மழைநீர் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை கட்டடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு சார்பில் தொடங்கப்பட்டுள்ளன. இதையொட்டி நடைபெற்ற பூமி பூஜை நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழகத்தின் தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி எம்எல்ஏ கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் நேயம் மக்கள் கழகத்தின் நிர்வாகிகள், பிரமுகர்கள், மகளிர் அணியினர், இளைஞர் அணியினர் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள், மூத்தோர், பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு புதிய சாலை மற்றும் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் விரைவில் நிறைவேற வாழ்த்து தெரிவித்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோஸ் ஆலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோஸ் ஆலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. காளியம்மாள் முனுசாமி அறக்கட்டளையின் சார்பில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழ் பாடத்தில் 100 விழுக்காடு மதிப்பெண் பெற்ற மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி அபயம் தொண்டு நிறுவனம் ஏற்பாட்டின் பேரில் புதுச்சேரி திருவள்ளுவர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயின்று 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழ் பாடத்தில் 100 விழுக்காடு மதிப்பெண் பெற்ற 3 மாணவிகளுக்கு தலா 1000 ரூபாய் தொகையானது புதுச்சேரி பொதுப்பணித்துறையின் மேனாள் கண்காணிப்பு பொறியாளரும் புதுவை தமிழ்ச்சங்கத்தின் மேனாள் செயலாளருமான நடைவண்டி இயக்க குழந்தை கவிஞர் மூபா என்கிற மு பாலசுப்ரமணியன் அவர்களின் பெற்றோர் பெயரிலான மு காளியம்மாள் முனுசாமி மொடா அறக்கட்டளை சார்பில் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை அபயம் தொண்டு நிறுவனத்தின் நிறுவனர் சமூக சேவகர் கலைமாமணி முனைவர் சுந்தரம் முருகன் செய்திருந்தார். அபயம் தொண்டு நிறுவனம் சார்பில் தமிழில் 100 விழுக்காடு மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மகாகவி பாரதியாரின் நூல்கள் பரிசாக வழங்கப்பட்டன. தொழிலதிபர் திரு சேகர் இந்த விழாவில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு மகாகவி பாரதியாரின் நூலை பரிசளித்தார். இந்த நிகழ்வில் திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் முதல்வர், துணை முதல்வர் மற்றும் தமிழ் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். அப்பள்ளியின் தமிழ் ஆசிரியரும் புதுச்சேரி மாநில நாட்டு நலப்பணித்திட்ட ஒருங்கிணைப்பு அதிகாரியுமான திருமதி கலைவாணி பாண்டியன் மாணவர்களுக்கு பரிசளிக்கும் விழாவை ஒருங்கிணைத்திருந்தார். பரிசு பெற்ற மாணவிகளின் பெற்றோர்களும் பள்ளியின் ஆசிரியர் பெருமக்களும் மாணவிகளும் இதில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். காமராஜ் நகர் தொகுதி மக்களுக்கு முதற்கட்டமாக புதிய அதிநவீன ஆர்ஓ குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை அமைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்துள்ளார் ஜோஸ் சார்லஸ் மார்டின் எம்எல்ஏ. கடுமையான கோடைக்காலம் மற்றும் சுட்டெரிக்கும் வெயிலின் தாக்கத்தால் காமராஜ் நகர் தொகுதி மக்கள் எவ்வித இடையூறும் இன்றி சுத்தமான குடிநீரை பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த வெயில் காலத்தில் தொகுதி மக்கள் அனைவருக்கும் பாதுகாப்பான சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் தடையின்றி கிடைக்க வேண்டும் என்பதை லட்சியமாக கொண்டு எல்ஜேகே தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் எம்எல்ஏ அவர்கள் முதற்கட்டமாக புதிய அதிநவீன ஆர்ஓ குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை அமைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்துள்ளார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் பாரதிய ஜனசங்க நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்தநாள் விழா செல்வகணபதி எம்பி தலைமையில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரியில் பாரதிய ஜனசங்க நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் நடைபெற்றன. லாஸ்பேட்டை ஐயனார் கோயில் அருகில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பாஜக எம்பி செல்வகணபதி கலந்து கொண்டு தேசத்தின் முன்னோடி தலைவருக்கு மலர் தூவி மரியாதை செய்து வணங்கினார்.
இந்த நிகழ்ச்சியில் தொகுதி தலைவர் பன்னீர்செல்வம், மூத்த பாஜக நிர்வாகிகள் செல்வா, செஸ் அசோகன், நமச்சிவாயம், அண்ணாமலை, திருமால், சுரேஷ், தயாளன், பாலன் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். புதுச்சேரி காவலர்களுக்கு பாதுகாப்பு அலுவலர் பயிற்சி கோரிமேட்டில் துவங்கியது. புதுச்சேரி காவல்துறை சார்பில் தேசிய பாதுகாப்பு படை மூலம் காவலர்களுக்கு பாதுகாப்பு அலுவலர் பயிற்சி முகாம் இன்று துவங்கியது. புதுச்சேரி கோரிமேடு காவலர் பயிற்சி பள்ளியில் நடந்த இந்த துவக்க விழாவில் டிஐஜி சத்தியசுந்தரம் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு பயிற்சியை துவக்கி வைத்தார். இதில் தேசிய பாதுகாப்பு படை 2 வார தனிப்பட்ட பாதுகாப்பு அலுவலர் பயிற்சி இன்று முதல் 18ஆம் தேதி வரை நடக்கிறது. தொடர்ந்து 1 வார தந்திரோபாயா வாகன ஓட்டுநர் பயிற்சி 13ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை நடக்கிறது. தேசிய பாதுகாப்பு படையின் சிறப்பு பயிற்சி குழுவால் நடத்தப்படும் இந்த பயிற்சிகளில் தனிப்பட்ட பாதுகாப்பு அணிவகுப்பு, தந்திரோபாயா வாகன ஓட்டுதல், அவசரகால நடவடிக்கைகள், ஆயுதம் கையாளுதல், தகவல் தொடர்பு மற்றும் பாதுகாப்பு சார்ந்த பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. டிஐஜி சத்தியசுந்தரம் பேசுகையில், தற்போதைய பாதுகாப்பு சூழலில் காவல்துறையினரின் தொழில்முறை திறன்களை தொடர்ந்து மேம்படுத்துவது அவசியம் என்றார். தேசிய பாதுகாப்பு படை பயிற்றுவிப்பாளர்களின் அனுபவம் மற்றும் நிபுணத்துவத்தை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுமாறு காவலர்களுக்கு அறிவுறுத்தினார். இந்த நிகழ்வில் தேசிய பாதுகாப்பு படை துணைத் தலைவர் சந்தோஷ், குற்றப்பிரிவு சீனியர் எஸ்பி நித்யா ராதாகிருஷ்ணன், காவலர் பயிற்சி சீனியர் எஸ்பி ராஜேந்தர் குமார் குப்தா, எஸ்பி ரங்கநாதன், தேசிய பாதுகாப்பு படை அதிகாரிகள் மற்றும் புதுவை காவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். லயன்ஸ் சங்க புதிய தலைவர் பொறுப்பேற்பு விழாவில் நன்கொடைகள் வழங்கி சிறப்பாக நடைபெற்றது. பாண்டிச்சேரி லயன்ஸ் காஸ்ட்ரோ புரோட்டீன் சங்கத்தின் புதிய தலைவராக ஸ்ரீதர் பிள்ளை பொறுப்பேற்கும் விழா அண்ணா சாலையில் அமைந்துள்ள அபிராமி ஹோட்டலில் விமரிசையாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் கல்வி அமைச்சர் எஸ்பி சிவக்குமார், தமிழ்ச்சங்க தலைவர் முத்து, கண் அறுவை சிகிச்சை நிபுணர் ஜெகதீஷ், காஸ்மாபாலிட்டன் முன்னாள் தலைவர் ஜிவி கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். மேலும் சங்க செயலாளர் திரு வேங்கடம், பொருளாளர் சிவக்குமார், திரு மதிவாணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் திரளான லயன்ஸ் சங்க உறுப்பினர்களும் பங்கேற்றனர். இவ்விழாவில் புதிய தலைவர் ஸ்ரீதர் பிள்ளை சரோன் முதியோர் இல்லத்திற்கு 10,000 ரூபாய் நன்கொடையாக வழங்கினார். அதேபோல் சங்கத்தின் சார்பில் மளிகைப் பொருட்களும் இலவசமாக வழங்கப்பட்டன. மேலும் புதுச்சேரி ஜெயராம் ஹோட்டல் எதிரில் அமைந்துள்ள ஐயப்பன் சேவா சங்கத்தின் திருப்பணி நிகழ்விற்காக மதிவாணன் ரூபாய் 10 லட்சம் மதிப்புள்ள காசோலையை வழங்கினார். இவ்விழாவில் தமிழ்ச்சங்க தலைவர் முத்து அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. அதேபோல் வாழ்நாள் சாதனையாளர் விருது மருத்துவர் ஜெகதீஷ் அவர்களுக்கும் தொழிலதிபர் மணநாதன் அவர்களுக்கும் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த நிகழ்ச்சி சமூக பணிக்கான லயன்ஸ் சங்கத்தின் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தும் வகையில் சிறப்பாக நடைபெற்றது. டெங்கு மற்றும் சிக்குன்னியா பரவலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை விழிப்புணர்வு ஆட்டோ பிரச்சாரம். மாநிலம் முழுவதும் கிராமங்கள் வரை இந்த பிரச்சாரம் நடைபெறவுள்ளது. பெண்கள் பாதுகாப்பு பிரச்சனையில் திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. 3 வயது சிறுமி முதல் 70 வயது மூதாட்டி வரை பெண்களுக்கு தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லை. தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் குற்றச்சாட்டு. மறைந்த முன்னாள் இந்திய துணை பிரதமர் தியாகி பாபு ஜெகஜீவன் ராமின் நினைவு நாள். புதுச்சேரி அரசு சார்பில் அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்.